ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டெக் எக்ஸ்ப்ளோர். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரியட் கோர்சஸ் ஒரு பிகினர் லெவலில் சிம்பிளாக வந்து ரியட் கோர்சஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பிகினர் லெவலில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக QR கோட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ரெக்கமெண்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு இன்புட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து யூசர் வந்து ஒரு லிங்க்கை என்டர் பண்ணால் தென் ஒரு பட்டன் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு google.com ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறாங்க. ஒரு லிங்க்கை வந்து இன்புட் பாக்ஸில் என்டர் பண்ணி தென் ஜென்ரேட் கோடுன்னு பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரெக்யூமெண்ட். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரியாக்டில் ஒரு லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ QR கோடுக்கான லைப்ரரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதோட QR கோடுங்க லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா npm install react. ஸோ இந்த கோடு கமெண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைப்ரரி வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஆஃப்லைனில் இன்ஸ்டால் ஆகாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் ஒய்ஃபை அது வந்து உங்களுக்கு ஏதர்நெட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோடு வந்து ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து HTML கோடு நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ரைட் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பண்ணலாம். கஸ்டமர் கோடு வந்து ரைட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை ஒரு சோர்ஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அந்த QR கோடுக்கான லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கோடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பிளாக்கில் இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா அந்த வீடியோவை பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா அனதர் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸோட லிங்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து பார்க்கலன்னா ஸோ அதை லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரியாக்டில் வந்து கிளாஸ் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் காம்பவுண்ட் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ரியாக்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் காம்பவுண்ட் எடுத்துகிட்டு நம்ம ரியாக்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி QR கோட் நம்ம இன்ஸ்டால் பண்ண QR கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா QR கோட் ஜென்ரேட்டருங்கிற கிளாஸ் நேமில் நான் வந்து அந்த கிளாஸில் வந்து ஒரு டியூ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக QR கோடுங்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த QR கோடுக்குள்ளே தான் வந்து அந்த டியூ பாக்ஸ்க்குள்ளே தான் நான் வந்து இன்புட் பாக்ஸும் பட்டன் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் பாக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதோட டைப் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ப்ளேஸ் ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு SMS ஒரு மெசேஜ் வந்து சொல்லிக்கலாம். என்டர் வெப்சைட் லிங்க் ஆர் வந்து ப்ராடக்ட் லிங்க் அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ளேஸ் ஹோல்டரில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். தென் இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்புட் பாக்ஸில் நெக்ஸ்ட்டு இன்புட் பாக்ஸ் இதோட கம்ப்ளீட் தான். ஸோ இதுவே போதும். தென் இதுக்கு வந்து கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பாக்ஸ்ன்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ லிங்க் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக இல்லை. ஸோ இதை வந்து நான் வெளியில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கட் பண்ணி நான் வந்து இன்புட் பாக்ஸ் அந்த டேக்குள்ளே கொடுக்க வந்துட்டேன். ஸோ அதை டேக்குள்ளே கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டனுக்கு வந்து ஜென்ரேட்டட் QR கோடுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த பட்டனோட நேம் பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு தென் ஜெனரேட் QR கோடு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதோட கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு கிளாஸ் நேம் வந்து சேம்ஸ் நம்ம அதே கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கலாம். QR கோடுன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ இல்லை கிளாஸ் நேம் கூட தேவை, நம்ம அப்படியே பட்டன் வச்சு நம்ம பட்டன்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து HTML ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. தென் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஆப் பேஜில் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இம்போர்ட் கொடுத்துட்டு QR கோட் ஜெனரேட் நம்ம வந்து டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ ரிட்டர்னுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த QR கோட் ஜென்ரேட்டரை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கால் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ரன் பண்ணி பார்த்தேன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் வந்து HTML ஸ்ட்ரக்சர் மட்டும் எனக்கு வந்து ரன் ஆகிருக்கும். ஸோ ஓகே இப்போ வந்து ரன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இன்புட் பாக்ஸும் நமக்கு வந்து பட்டன் வந்துடுச்சு. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம CSS ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ CSS ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் ஃபைல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். QR கோட் .cssன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபைல்ஸ் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதில் போய்ட்டு நம்ம வந்து இப்போ சிம்பிளாக வந்து நம்ம டிசைன்ஸ் தான் பண்ண போகிறோம். சிம்பிளாக CSS யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து CSS ஃபைலில் பாடி வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் அண்ட் சான்ஸ் ஃபீல்ட்ஸ் நான் கொடுத்துறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டே நமக்கு கொடுத்துருவோம். ஒயிட்டுக்கு கொஞ்சம் வந்து நமக்கு வந்து டார்க் ஃபேன்சிஸில் வந்து கொஞ்சம் ஷேடக் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ மார்ஜின் 0 பேடிங் 0 கொடுத்துருவேன். டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸில் வச்சுக்கேன். அப்படின்னா தான் நம்ம ஜஸ்டிஃபை கரண்ட் கொடுக்கும்போது நமக்கு சென்டர் எல்லாமே வரும்.
ஸோ அலைன் ஐட்டமும் நமக்கு வந்து சென்டரில் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஹைட் வந்து 100 mm கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து நம்ம இந்த CSS ஃபைல்ஸை JSS ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் கொடுத்துட்டு QR code .css ஸோ டபுள் கோட்ஸில் வந்து // யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைல்ஸை CSS ஃபைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சேவ் Ctrl+S கொடுத்தா வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். ஸோ சேவ் ஆகிரும். இப்போ வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம QR code டியூ பாக்ஸை வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ அதை வந்து அதோட கிளாஸ் நேம் வந்து QR code வச்சுருக்கோம் நம்ம யூஸ் பண்ணி CSS ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா அதை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கோடு வந்து கொடுத்துட்டு கேலி ப்ளேசஸ்க்குள்ளே டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் காலம் கொடுத்துடலாம். ஸோ அது வந்து சென்டரில் வந்து லிங்க்கு கீழே நமக்கு பட்டன், அதுக்கு கீழே தான் QR code வரணும். ஸோ ஃப்ளக்ஸ் கொடுத்தாச்சு, ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் காலம் கொடுத்தாச்சு. ஜஸ்டிஃபை கண்டென்ட் நமக்கு எல்லாமே சென்டரில் தான் வரணும். டியூ பாக்ஸில் வந்து எல்லாமே சென்டரில் வரணும். ஸோ அலைன் ஐட்டமும் நமக்கு வந்து சென்டரில் வரணும். ஸோ இப்போ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன்ஸை வந்து சைடு வந்து மினிமைஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்ம டிசைன் பண்ணுறது வந்து ஈஸியாக தெரியும். ஸோ என்னென்ன டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சென்டர் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக நமக்கு இன்புட் பாக்ஸ் அண்ட் பட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்புட் பாக்ஸை வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இன்புட் பாக்ஸ் வந்து போய்க்கலாம். தென் இன்புட் பாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து என்ன கிளாஸ் நேம் வச்சுருக்கோம்னா link-box தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் நேமை வச்சு நம்ம கிளாஸ் நேம்னால் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டோம். அதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 100% கொடுத்தாச்சு. ஸோ இன்புட் பாக்ஸோட வித்து நம்ம 100% கொடுத்தாச்சு. 1 minute நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் நேம் வந்து கிளாஸோட லிங்க் பாக்ஸ் ஓகே லிங்க் பாக்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. தென் ஓகே இது எதுக்கும் நம்ம காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கிளாஸ் நேம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ கொடுத்தாச்சு. ஸோ வித் 100% கொடுத்துட்டேன். தென் பேடிங் வந்து பார்த்திங்கன்னா 20 pixel கொடுத்தாச்சு. ஓவராலாக எனக்கு வந்து பேடிங் வந்து 20 pixel வேணும். ஸோ மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக மார்ஜின் எனக்கு பாட்டம் கீழே பட்டன் இருக்கனால பட்டன்லேருந்து எனக்கு வந்து பாட்டம் 10 pixel வந்து வரணும். தென் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 pixel எனக்கு வந்து சாலிடாக வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். 1 pixel சாலிட் லைட்டாக நமக்கு தெரிஞ்சால் ஓகே கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ்னே கொடுத்துடலாம். பார்டரில் இருக்கும். ஸோ அதே பாக்ஸ் சைஸிங் வந்து கொடுத்துடலாம். ஸோ இது ஓகே தான். இப்போ வந்து நம்ம Ctrl+S கொடுத்துட்டு வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கான்ட்டு டிசைன்ஸ் எல்லாமே. Ctrl+S கொடுத்துட்டா ஓகே இன்னும் நமக்கு சேஞ்ச் ஆகலை. ஓகே சேவ் ஆகிடுச்சு. இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். பட்டன் வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ பட்டனுக்கு வந்து பட்டன் தான் நார்மலாக வச்சுருக்கோம். நம்ம அதுக்கு கிளாஸ் நேம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுச்சு. ஸோ அதனால் பட்டன் வச்சுருக்கோம். ஸோ பட்டன் வச்சுட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் கொடுத்துட்டு ஸோ பட்டனோட கலர் வந்து பார்த்திங்கன்னா சேம் க்ரீன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஒயிட் வந்து கொடுக்கணும். பேடிங் 70 pixel × 20 pixel. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்டு நமக்கு வந்து ரைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேடிங் வந்து கொடுக்கும். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டாக வச்சுக்கலாம். பார்டர் ரேடியஸ் 22 pixel. கர்சர் வந்து நம்ம பட்டனை வந்து கர்சர் மூவ் பண்ணும்போது நமக்கு அது பாயிண்டரில் வரணும். ஸோ சூடோஃபோர்ட் எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டனை வந்து நம்ம கவர் பண்ணும்போது நமக்கு வந்து டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீனுக்கு வந்து போகணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கொடுத்துட்டு ஸோ அதோட கலர் வந்து டார்க் க்ரீன்லேருந்து ஒயிட் க்ரீன் போகும்போது அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். தென் ஓகே நம்ம வந்து இப்போதைக்கு டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக இந்த டிசைன்ஸ் ஓகே. இப்போ தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம QR code டிசைன் பண்ண தேவையில்ல. நம்ம அதுக்கு ஆல்ரெடி நம்ம லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அந்த லைப்ரரி மூலமே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனாலிட்டி போகலாம். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்புட் பாக்ஸ் இருக்குது, பட்டன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டோட வேல்யூஸுமே வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ எதில் இனிஷியலைஸ் பண்ணுவோம்னா ஸ்டேட்டில் இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டேட்டில் வந்து கிளாஸ் கம்பௌண்டில் வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூஸை ரிஜிஸ்டர் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து இன்புட் வேல்யூவையும் ஜெனரேட்டட் QR கோடையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம எம்டி கொடுத்துடலாம். ஸோ எம்டி கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்டில் இன்புட் வேல்யூ. ஸோ இது வந்து இந்த ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு யூசர் வந்து இன்புட் கொடுக்குறாங்கன்னா அந்த யூசர் கொடுக்குற இன்புட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கெட் பண்ணணும். ஸோ அந்த கெட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த கேலி பிரேசஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேலி பிரேசஸ்க்குள்ளே இது ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில்
டிஸ்சார்ஜ் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக தான் ஸ்டேட் மூலமாக தான் வேல்யூஸை நம்ம வந்து கெட் பண்ணியிருக்க போகிறோம். ஸோ இன்புட் டாட் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ இன்புட்டில் இருக்க ஈவெண்ட்டோட டார்கெட்டாக வேல்யூ கொடுக்கும்போது ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு வேல்யூஸை நமக்கு கெட் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ ஒரு இன்புட்டர் நமக்கு ஒரு இன்புட்டில் ஒரு யூசர் வந்து இன்புட்டில் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அதை கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்புட் வேல்யூக்கு முன்னாடி நம்ம கோலன் யூஸ் பண்ணோம். ஸோ டாட் யூஸ் பண்ணிட்டேன். கோலன் யூஸ் பண்ணிவிட்டு தென் இதுலேருந்து நமக்கு வேல்யூஸை கெட் பண்ணி கொடுக்கும். தென் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா QR கோட் ஜென்ரேட்டர். ஸோ இது வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். நமக்கு வந்து இது வந்து சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஆல்ரெடி நமக்கு லைப்ரரி இருக்கிறனால ஸோ லைப்ரரி யூஸ் பண்ணி ஸோ இந்த நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். QR கோட் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிடலாம். அந்த பட்டனை நமக்கு கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்கணுங்கிறத நம்ம இதை ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக எப்போவுமே யூஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம டிஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட்லேருந்து இன்புட் வழியை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் கன்ஸ்ட்ரக்ட் ஸோ ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா கேலி ப்ராசஸ்க்குள்ளே இன்புட் வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ட் ஸ்டேட்டில் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டேட் பண்ணியிருக்க வேல்யூஸை வந்து இந்த ஹேண்டில் சேஞ்சிலேருந்து நம்ம வேல்யூஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். டிஸ்ட்ராக்ட் ஸ்டேட்டில் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஸ்டேட் யூஸ் பண்ணி ஜென்ரேட்டர் கோட் ஜெனரேட்டர் QR கோட் கோலனில் இன்புட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட் வேல்யூவில் இருக்க QR கோடை வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஸ்டேட்டில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நமக்கு வந்து டிஸ்க் வந்து கொடுக்கக்கூடாது. நான் ஏதோ ஸோ நார்மலாக வந்து அதில் பண்ணுற ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ பட்டனில் நம்ம கால் பண்ணும்போது திஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ QR கோட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்புட் வேல்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்ம ரெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். இன்புட்டோட வேல்யூ நம்ம ஜெனரேட்டர் QR கோட் வேல்யூ நம்ம கொடுத்துப்போம். ஸோ இதை ரெண்டு வேல்யூ நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஸ்டேட்லேருந்து ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் இன்புட் வேல்யூ ஜெனரேட்டர் கோடும் கொடுத்துட்டு டிஸ்சார்ஜ் ஸ்டேட் கொடுப்போம். ஸோ இங்கேருந்து வேல்யூஸை நமக்கு வந்து கெட் பண்ணி எடுக்கும். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வேல்யூஸை கால் பண்ணிவிட்டு நம்ம வந்து QR கோடுக்கு வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் உள்ள வந்து கொடுக்கணும். ஸோ அது மட்டும் தான். ஸோ இன்புட்டில் வந்து வேல்யூஸை நம்ம வந்து கொடுத்துடலாம். ஆன் சேஞ்ச் ஈவன் வேல்யூஸ் எல்லாமே ஃபஸ்ட் நம்ம கொடுத்துடலாம். ஆன் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வேல்யூ நம்ம வந்து கால் பண்ணியாச்சு. ஸோ ஆன் சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா திஸ் டாட் ஹேண்டில் இன்புட் சேஞ்சுங்கிற வேல்யூஸை நம்ம கொடுத்துடலாம். ஸோ இங்கே வேல்யூஸை நம்ம கெட் பண்ணுறதுக்கு தென் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் கிளிக்கில் திஸ் டாட் ஜென்ரேட்டர் QR கோட். ஸோ இதையும் நம்ம வந்து கொடுத்துட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணதும் நமக்கு கீழே QR கோட் வந்து ஜெனரேட்டர் ஆகணும். ஸோ அதை வந்து கேலி ப்ரேசஸில் நம்ம கொடுத்துடலாம். நமக்கு பட்டனை கிளிக் பண்ணது தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு விசிபிள் இருக்கக்கூடாது. ஸோ அதுலேருந்து வேல்யூஸை கெட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வரணும். ஸோ அதனால் நம்ம கேலி ப்ரேசஸ்க்குள்ளே ஜெனரேட்டர் QR கோடு ஸோ அதை QR கோடை கொடுத்துட்டு ஆண்ட் கொடுப்போம். ஸோ ஆண்ட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து QR கோட் ஜெனரேட்டர் இருந்தால் மட்டும் தான் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ டியூ கிளாஸஸ்க்குள்ளே ஒரு QR கோட் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கண்டெய்னரில் ஜெனரேட்டர் QR கோடுங்கிற சிம்பிள் PTAG யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த PTAGக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா QR கோடு நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த QR கோடை இங்கே தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கிறது இங்கே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ QR கோட் கொடுத்துட்டு அதோட வேல்யூவில் ஜெனரேட்டர் QR கோட் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஃபங்க்ஷனை வந்து சேவ் அண்ட் வேலிடேட் கொடுத்துட்டு கொடுத்தாச்சு. வேலிடேட்னு சொல்லிட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிளாக ஒரு வேல்யூஸை நம்ம என்டர் பண்ணலாம். www.google வந்து நம்ம போடலாம். ஃப்ளிப்கார்ட் நம்ம என்ன ஆன்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுக்கு டபுள் கோட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குன்னா ப்ளேஸ் கோடரில் வந்து நான் டபுள் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கு. டபுள் கோட்ஸ் கொடுத்தா அந்த பக்கமும் நமக்கு டபுள் கோட்ஸ் எண்டிங்லேயே டபுள் கோட்ஸ் நம்ம கொடுத்துடணும். அதனால் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து www.google.com நான் கொடுத்துட்டு ஜென்ரேட்டர் பட்டன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு QR கோடு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. சிம்பிளாக இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா QR கோட் ஜென்ரேட் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் Flipkart.com நீங்கள் கொடுத்தா கூட நீங்கள் Flipkart வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஓவரால் நீங்கள் வந்து இந்த மேலே நீங்கள் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணும்போது அந்த லிங்க் அது அப்படியே வந்து நமக்கு வந்து கூகுளில் நமக்கு ஸ்கேன் பண்ணுறப்போ எப்படி வந்து லிங்க்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகுமோ ஸோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும் நமக்கு. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ GitHub லிங்க்கும் இருக்குது. ஸோ பிளாக் லிங்க்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சோர்ஸ் கோட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டே பை டே வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டோட சின்ன சிம்பிள் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் சைடை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் ரியாக்ட் பேஸ் பண்ணி நிறைய சிம்பிளாக பிகினர் லெவலில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்படின்னா தான் நான் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஆல்.